quadratic equation important 3 mark questions பார்த்துட்டுருக்கோம். If alpha and beta are the roots of quadratic equation, question கொடுத்துருக்காங்க. Find the quadratic equation whose roots are alpha square and beta square. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கான ரூட்ஸ் கண்டுபிடிச்சலாம். x square minus 7x plus 10 equal to 0. இதுக்கான ரூட்ஸ் வேணும்னா 1 into 10, 10 minus 7. அப்போ எந்த ரெண்டு நம்பர் பண்ணலான்னா 2 5s are 10. நடுவில் மைனஸ் இருந்தால் இங்கே ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ -2 into -5 ப்ளஸ் 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -7 வந்தது. ஸோ x square minus 2x minus 5x plus 10 equal to 0. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் காமனாக x எடுத்தினா x minus 2 அதே தான் இங்கே பண்ணுவோம். x minus 2 இங்கே -5 போட்டால் minus 5x minus 5 into minus 2 plus 10 ஆகிடும். அப்போ x minus 5 x minus 2 equal to 0. அப்போ x minus 5 equal to 0, x minus 2 equal to 0, x ஓட வேல்யூ 5, x ஓட வேல்யூ 2. இது நம்ம கண்ண மூடினா சொல்லலாம். இங்கே இந்த ஏக்கு எதுவும் வேல்யூ இல்லைன்னா கன்ஃபார்மாக இந்த வேல்யூ இந்த ரெண்டுத்தோட ஆப்போசிட் சைன் தான் வரும். இப்போ கொஸ்டின் இதோட முடியல. இப்போனா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் whose roots are alpha square beta square. அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளே ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும் x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots. அப்போ இந்த செகண்ட் இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். sum of the roots இப்போ இதோட ஸ்கொயர் தானே, ஆல்ஃபா ஸ்கொயர் ஒரு ரூட்டு, பீட்டா ஸ்கொயர். அப்போ ஃபைண்ட் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் whose roots are alpha square and beta square. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரூட்டு 5 ஸ்கொயர் பண்ணனா 25 வரப்போகுது, இங்கே 4. அப்போ நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட புது ரூட்ஸ் வந்து 25, பீட்டா வந்து 4. நம்மளுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் 25 ப்ளஸ் 4 gives 29. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா 25 into 4 100. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 29x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 100. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 0. 29x. Stop. Next 3 mark question. Find the value of m for which the roots of quadratic equation are equal. Quadratic equation equal அப்படினாலே அந்த d வேல்யூ, dனா அது b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தான் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி m வேல்யூ கண்டுபிடிக்கணும். mx இன்ட்டு 6x ப்ளஸ் 10 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. இதை உள்ள மல்டிபிள் பண்ணனா m 6m x ஸ்கொயர் ப்ளஸ் 10mx ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. இதில் ஏவோட வேல்யூ 6m, பியோட வேல்யூ 10m, சியோட வேல்யூ 25. அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி ஸ்கொயர்னும் போது 10m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ 6m, சியோட வேல்யூ 25. இது ஈக்குவல் டு 0. 10 10s are 100, 100m ஸ்கொயர் 4 இன்ட்டு 25 100 ஆகிடும். 100 இன்ட்டு 6 600m ஈக்குவல் டு 0. இது மாதிரி இருக்கும்போது எப்பவுமே m சரி 100m காமனாக எடுத்திங்கன்னா m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 100m ஈக்குவல் டு 0, m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. m is equal to 0 by 100 0, m equal to 6. ஸோ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. சரியா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். ஸோ next question,
3 consecutive natural numbers. 3 consecutive natural numbers எப்படி எடுக்கலாம்னா அடுத்தடுத்த natural numbers. அப்போ அது எதெல்லாம் சொல்லலாம்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா நெக்ஸ்ட் நம்பர்னா வரப்போகுது எக்ஸ் ப்ளஸ் 1, அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 வரப்போகுது. சரியா? சச் தட் the square of middle number, square of middle numberனா இதுதானே மிடில் நம்பரு, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நம்பர் exceeds the அதிகமாக இருக்கான், exceeds the difference of square of other two number. அப்போ டிஃப்ரென்ஸ்னா இந்த நம்பரும் மற்ற ரெண்டு நம்பரும் அதோட ஸ்கொயர். அப்போ எக்ஸ் அதோட ரெண்டு ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க, 3 consecutive natural numbers such that the square of middle number exceeds the difference of square number of exceeds difference of square of other two number. மற்ற ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ், மற்ற ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ இது மொத்தம் தான் எவ்வளோ இருக்கான் 60. இந்த வேர்டிங்ஸை கிளியராக படித்து இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம். இது இன்னொரு முறை எப்படி ஃப்ரேம் பண்ண சொல்கிறேன் பாரு. 3 consecutive natural numbers such the 3 consecutive natural numbers இது எடுத்துக்கிறேன் எப்பவுமே எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2. the square of middle number exceeds the difference of square of other two number by 60. அப்போ இதை ஃபஸ்ட்டு தனியாக நீ தெரிஞ்சுக்கணும். ஏதா the number exceeds the difference of square of, இதுதான் வந்து difference of square of other two numbers, இதோட டிஃபர் வந்து 60. ஸோ இந்த ஈக்குவேஷனை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை என்ன பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஒரு ஃபார்முலாவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x இந்த மைனஸ் உள்ள தள்ளினா மைனஸ் 4 மைனஸ் 4x ஈக்குவல் டு 60. இது 2x மைனஸ் 4x வந்து என்ன ஆகிடும் மைனஸ் 2x 1 மைனஸ் 4 மைனஸ் 3 இந்த 60 அந்த சைடு எடுத்துன்னு வந்துடும் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இதில் மைனஸ் 63. சரியா? மைனஸ் 63 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஃபைன் த நம்பர்ஸ்னா அப்போ 63 இங்கே வரணும், மைனஸ் 63 மைனஸ் 2. அப்போ எந்த ரெண்டு நம்பர் பண்ணலாம் பாருங்கள். 6 9 சார் 9 and 7 சார் 7 9 சார் 7 9 சார் 63 கரெக்டாக வரும். 7 9 சார் மைனஸ் 9 போட்டுக்கணும், தான் மைனஸ் 2 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 9x மைனஸ் 63 ஈக்குவல் டு 0. எக்ஸு காமனாக ஆத்தினா எக்ஸ் ப்ளஸ் 7, அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் 7 இங்கே போட்டுருவீங்க. இங்கே மைனஸ் 9 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9x மைனஸ் 9 இன்ட்டு 7 மைனஸ் 63. அப்போ ஆன்சர் வந்து இங்கே போட்டுட்டு வந்துடலாம். எக்ஸ் இதுக்கு ஈக்குவல் டு 0 போட்டுருக்கணும். எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, இதுக்கு வந்து மைனஸ் 7. சரியா? இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது, அவங்க ஃபைன் த நம்பர்ஸ்ன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபைன் த நம்பர்ஸ் இதில் எப்பவுமே என்ன பண்ணோம், நெகட்டிவாக கன்சிடர் பண்ண தேவையில்ல, நம்ம பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அவங்க கொடுத்தது நேச்சுரல் நம்பர்லாம் பாசிட்டிவ் வந்து தான் வரப்போகுது. அப்போ அந்த மைனஸ் 7 வராது. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 9 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ அந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் 9, செகண்ட் நம்பரு என்ன வரும் 9 + 1 10, நெக்ஸ்ட் நம்பரு 9 + 2 11, 9 10 11. சரியா? நம்மளுக்கு தேவையான நம்பர் இதுதான். Next question. A shopkeeper buys some book for 80 rupees. If he had bought 4 more books for the same amount, each book would have cost 1 rupee less. Find the number of books he bought.
அப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a shopkeeper buys some books, அது எத்தனைன்னு தெரியல, 1 or 2, அதை நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ், சரியா? எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ். அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு? அந்த காஸ்ட் வந்து 80 rupees ஆச்சு. எக்ஸ் புக்ஸ் காஸ்ட் வந்து 80 rupees. அப்போ 1 புக் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 1 புக் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 80 by எக்ஸ் புக்ஸ்ன்னு சொன்னேன். இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கோ. இப்போ 10 புக்கு 100 ரூபாய் அப்படின்னா ஒரு புக் எவ்வளோ? இந்த 100 divided by 10ன்னு பண்ணிப்பேன். கரெக்டா? 10 புக்கு 100 ரூபானா ஒரு புக்கு இந்த இப்படி வந்துச்சுன்னா 10 rupees அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஒரு புக்கு 10 ரூபானா தான் 10 புக்கு 100 ரூபாய் வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸ் புக் காஸ்ட் 80 rupeesனா ஒரு புக்கு காஸ்ட் வந்து 80 by எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கினா அப்புறமா என்ன சொல்கிறாங்க? இஃப் வி ஹேட் bought 4 more books for the same அமௌண்ட்டுக்கு ப்ராட் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணலாம்? இதை நியூ காஸ்ட் ஆஃப் புக்கு அதை பார்த்துருவாங்க. நியூ காஸ்ட் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நியூ காஸ்ட் ஆஃப் புது காஸ்ட் 4 புக்கு சேர்த்து வாங்குறால 4x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 நியூ காஸ்ட் வந்து அதே விலை தான் சொல்லியிருக்காங்க. விலை மாறல, 80 தான் இருக்க போகுது. ஆனால் புக்கு மட்டும் தான் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு நம்பர் 10னா இப்போ 4 புக் எக்ஸ்ட்ரா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் இந்த புக்குக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் காஸ்ட் வந்து 1 rupee. சரியா? அவன் ஃபஸ்ட்டு எத்தனை புக் வாங்கினானே தெரில. எக்ஸ் புக்ஸ் காஸ்ட் 80 rupeeன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு புக்கு வந்து 80 by எக்ஸு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்? அந்த புக்கோட 4 புக் சேர்த்து அதே விலைக்கு வாங்குறான். சரியா? அதை நீ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு கூட போட்டுக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 4 புக்ஸ் காஸ்ட் 80. அப்போ அந்த புது ரேட்டு ஒரு புக் எவ்வளோ வந்துச்சுன்னா 80 divided by எக்ஸ் ப்ளஸ் 4 அதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட டிஃப்ரென்சஸ் வந்து 1 rupee. இதோட டிஃப்ரென்சஸ் 1 rupee அப்படின்னும் போது 80 by எக்ஸ் மைனஸ் 80 divided by எக்ஸ் ப்ளஸ் 4 equal to 1. இதில் வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணிடணும். இதை எல்சிஎம் எடுத்தோன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மேலே என்ன வரும்னா 80யோட இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 மல்டிபிள் ஆகும். மைனஸ் 80x ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிட்டு அதெல்லாம் இதை உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. 80x ப்ளஸ் 4 8s are 32. 320 மைனஸ் 80x கீழே இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x. அப்போ 8 ப்ளஸ் 80x மைனஸ் 80x கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x இது இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா மைனஸ் 320 ஈக்குவல் டு 0. இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான் சால்வ் பண்ணோம். மைனஸ் 324 வரணும். அப்போ 2 நம்பர் வரணும். நான் நம்பர் போடலாம் பாருங்கள். 320 2 1s are 2 2 6 are 12 2 80s are 2 40s are 2 20s are 2 10s are 2 5s are எதை பண்ணலாம்? 2 2s are 4 4 2s are 8 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4 4 2s are 8 8 5s are 40. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. அப்போ 1 2 3 4 நம்பர் மல்டிபிள் பண்ணினா 2 2s are 4 16 2 2s are 4 4 5s are 20 4 5s are
20 16 20 எடுத்தனா வந்துடும். சரியா? எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா? இது மாதிரி பண்ணினா ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு நம்பரு -324க்கு 16 20 போடலாம். +4 தான் வரணும். அப்போ -16 போட்டுக்கலாம். x² -16x + 20x - 320 = 0. எக்ஸை காமனாக ஆற்றினா x -16, இங்கேயும் அதே தான் போடுவேன். x -16 இங்கே 20 போட்டினா 20x - 320 வந்துடும். சரியா? அப்போ x + 20 x - 16 = 0. அப்போ x -20 x = 16. நெகட்டிவாக அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து அவன் இனிஷியலாக வாங்கினது வந்து 16 புக்ஸ்ன்னு அர்த்தம். இதோட ஃபைனல் ஆன்சர் 16 அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of two number is 9. ரெண்டு நம்பர் சப்போஸ் எப்படி எடுக்கிறேன்னா x + y வந்து 9. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் x, செகண்ட் நம்பர் y. அந்த y நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 9 - xன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ செகண்ட் நம்பர் வந்து 9 - x. ஓகே, இது கிவன். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்காங்க, அந்த சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல் இஸ் 1/2. சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல் அப்படின்னும் போது 1/x + 1/9 - x. சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல் வந்து 1/2. அவ்வளோதான். சரியா? ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டா முடிஞ்சிச்சு. சரியா? இந்த மாடல்லாம் பார்த்தீங்கனாலே ஐடியா வந்துடும். இதுக்கப்புறம் எந்த சம் கேட்டாலும் நீ போடணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எல்சிஎம் எடுத்த அப்படின்னா x 9 - x அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆகிடும். 9 - x + x = 1/2 + x - x கேன்சல் ஆகிடும். 9 இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணினா 9x - x² = 1/2. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 9s are 18. 18 = 9x - x². எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா x² - 9x + 18 = 0. 18 - 9 வரணும். 3 6 are 18 போட்டுக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா வந்துடும். x² - 3x - 6x + 18 = 0. x காமனாக ஆத்தினா x - 3, இங்கேயும் x - 3 அதே தான் போடுவேன். = 0. எங்கன்னா நம்பர் போடணும். -6 போட்டிங்கன்னா -6x -6 × -3 + 18. அப்போ x - 6 x - 3 = 0. x = 6 × 3. சரியா? இந்த நம்பர்ஸ் அப்போ ரெண்டு நம்பர் வந்து இதாக தான் இருக்கும். 6 3. அந்த 6 3 ஆட் பண்ணால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக 6 + 3 gives 9. சரியா? சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இதுதான். ஸ்டாப்.